புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து கடலில் இறங்கி போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இப்போ கடற்கரையில இதற்காக கண்டனம் தெரிவித்து வருபவர்கள் யார், என்ன கூறுகிறார்கள்? திலகவதி, அதாவது புதுச்சேரியில் இந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையிலே கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும், கொலைக்கு முகாந்திரமான அதாவது போதைப் பொருட்களை தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரியிலே பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே புதுச்சேரியிலே பல்வேறு இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே கடலிலே இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இவர்களுடைய போராட்டம் நீடித்தது. தொடர்ந்து இந்த பகுதிக்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டார்கள். மேலும் பாதுகாப்பு கருதி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இருந்த போதிலும் அவர்கள் இங்கிருந்து கலைய மாட்டோம் என கூறி அந்த காந்தி சிலை முன்பாக இவருடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. ஒரு பக்கம் அந்த சிறுமியுடைய உடல் பிரேத பரிசோதனையானது ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரேத பரிசோதனை முடிந்தவுடனே அவருடைய உடல் உறவினரிடம் ஒப்படைப்பதற்காக கூறியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் உறவினர்கள் ஒரு பகுதியினர் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், அதாவது இந்த கொலையாளிகளை எங்கள் கண் முன்னால் காட்டினால்தான் நாங்கள் இந்த உடலை பெற்றுக்கொள்வோம் என்று தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் பொதுமக்களையும் அந்த உறவினர்களையும் சமாதானப்படுத்துவதில் காவல்துறையினர் ஒரு பக்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே போராட்டங்களும் பல்வேறு பகுதிகளிலே நீடித்திருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்போ ஆர்த்திக்காக புதுச்சேரியிலிருந்து எல்லா அமைப்பும் இளைஞர்கள் மற்ற எல்லாருமே ஆர்த்தி பெண் குழந்தைக்காக போராடுறோம். புதுச்சேரியில பீச்சிலே ஒரு குழந்தை காணாம போச்சு, நரிக்குற ஒரு குழந்தை, அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். ஆனா 4 நாளா காணாம போடப்பட்ட குழந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிணமா நேற்று காலையில 11 மணிக்கு கொடுக்குறாங்க. 20,000 மத்தி வீடுல அங்க போலீஸ்காரங்க தேடுறாங்க. அங்கேதான் இருக்கு அந்த குழந்தை. போடுற மாதிரி போடுறேன், எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன்னு அந்த குழந்தை 57 வயசு உள்ள கிழமை முத கொண்டு. அதாவது இங்கு ஏராளமான பெண்கள் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் அது குறித்து கேட்போம். அதாவது நீங்க ஏராளமான பெண்கள்லாம் இங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க. ஆர்த்திக்கோசம் நாங்க போராட வந்திருக்கோம். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அவங்களுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தூக்கு தண்டனை கொடுக்கலன்னா நாங்க அவங்களை சாவடிச்சு நாங்க ஜெயிலுக்கு போவோம். அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தே ஆகணும். இந்த போராட்டம் நிறுத்தவே மாட்டோம். நாங்க அந்த கேஸை நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க கேத்துக்கிறோம் சார். நாங்க அந்த கேஸ் எங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. நைட்ல இருந்து தூங்கவே இல்லை. எங்களுக்கு பயமா இருக்குது. எங்களுக்கு இந்த நீதி கிடைச்சாதான் இனிமேல் எந்த குழந்தைங்களுக்கும் அது மாதிரி ஆகாது. எங்களுக்கு போதையை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். போதையை ஒழிக்க சொல்லுங்க. போதையை ஒழிச்சாதான் இது நல்லாவே நடக்கும். இது பயமா இருக்குது. எல்லா சின்ன பிள்ளைங்க பயமா இருக்கு. வெளியே அனுப்புறது கூட பயமா இருக்குதுங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு படிப்பு கெட்டு போகுது பசங்களுக்கு. நீங்க இதனா சுட்டு தள்ளுங்க. பெத்தவங்க கையில துப்பாக்கி கொடுத்து சாவடிக்க சொல்லுங்க. அதுதான் தீர்மானம். அதுதான் இனிமேல் பண்ண மாட்டாங்க. பெத்தவங்க கையில துப்பாக்கி கொடுத்து நடு ரோட்ல சாவடிக்க சொல்லுங்க. நாங்க கேஸ் எடுத்துக்கிறோம். நாங்க ஜெயிலுக்கு போறோம். நாங்க ஜெயிலுக்கு போறோம். ஒற்றை கோரிக்கை, இந்த போன்ற குற்ற சம்பவங்களுக்கு போதைப் பொருள் பயன்பாடுதான் காரணம் என்பதை கூறி போதைப் பொருள் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் புதுச்சேரி சுற்றுலா நகரம், பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து இங்கு ஏராளமான சுற்றுலாவினர் வருகின்றார்கள். ஆகவே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கை இந்த சிறுமியுடைய படுகொலை மூலம் இவர்கள் தற்போது இந்த கோரிக்கையை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். திலகவதி, ஒரு பச்சிளம் பெண்ணின் உயிரை காவு வாங்கியிருக்கிறார்கள். மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மக்களின் கோரிக்கை புரிந்து கொள்ளக்கூடியது. விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான்.